இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எப்படி வந்து நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறது, எந்த ஒரு எண்ணுக்கும் நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதலாம். எந்த நம்பரையுமே பிரைம் ஃபேக்டர்ஸா எழுத முடியும். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோமா, பார்த்திருக்கோமா? ஈவன் டிவைசஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். பார்த்திருக்கோமா? பார்த்திருக்கோம் சார். திரும்ப சொல்றேன், எந்த ஒரு எண்ணையும், எந்த ஒரு இயல் எண்ணையும் பிரைம் ஃபேக்டர்ஸா எழுத முடியும். எந்த ஒரு இயல் எண்ணையும் பகா எண்களை கொண்டு எழுத முடியும். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 120. அப்படியே வகுங்க, 2ஆல வகுத்தீங்கன்னா 60, திரும்ப ஒரு 2ஆல வகுத்தீங்கன்னா 30, திரும்ப ஒரு 2ஆல வகுத்தீங்கன்னா 15, திரும்ப இதை வந்து 3ஆல வகுத்தீங்கன்னா 5. கடைசியில் இங்க பிரைம் நம்பர் வந்தோம்னா முடிச்சிடும். அப்போ 120 எத்தனை 2 கொண்டு எழுதலாம் சொல்லுங்க? 120 எத்தனை 2 கொண்டு எழுதலாம்? 3 எல்லா நம்பரையும் இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்ல யூனிக்ல எழுத முடியும். ஒரே ஒரு மெத்தட்ல தான் எழுத முடியும். வேற நம்ம இப்ப 120 இப்படிதான் எழுத முடியும், வேற மெத்தட்ல எழுதவே முடியாது. இப்படி எழுதிட்டீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ். 120ஓட மொத்த வகுத்திகள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல இருக்க பவர்ல இருக்க எல்லா நம்பரையும் ஒண்ணு கூட்டிட்டு பெருக்கிடணும். 3 மேல பவர் இருக்க, அதோட 1 கூட்டுங்க 4. இந்த 1 வந்து கூட்டுங்க 2 ஆயிடும். இங்க ஒரு 1 இருக்கு, கூட்டுங்க 2 ஆயிடும். இந்த 3 நம்பரையும் பெருக்குங்க. ஆன்சர் என்ன? 16 சார். அப்ப 120ஐ வகுக்கும் எண்கள் 16. டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 120 16. அததான் இங்க சொல்லியிருக்கு. இதுதான் ஃபார்முலா. புரியுதா? எண்ணுங்கிறத இப்படி எழுதலாம். நான் எல்லோல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன்ல, எந்த நம்பரையும், எந்த நேச்சுரல் நம்பரையும் இந்த மாதிரி எழுதலாம். எழுதிட்டீங்கன்னா அதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ்க்கு இதான் ஃபார்முலா. திஸ் இஸ் த ஃபார்முலா. p+1 into q+1 into r+1. சரி, சம் ஆஃப் த டிவைசர்ஸ் ஆஃப் n. அந்த டிவைசஸ் இருக்குல்ல, இப்ப 120க்கு பார்த்தோம். 120க்கு எத்தனை டிவைசஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 16 டிவைசஸ். இதெல்லாம் என்னென்ன டிவைசர்? 1. 120 ஏதாவது வகுக்கும்? 1 வகுக்கும். அப்புறம் என்ன வகுக்கும்? 2 வகுக்கும், 3 வகுக்கும், 4 வகுக்கும், 5 வகுக்கும், 6 வகுக்கும், 7 வகுக்காது. அடுத்து 8 வகுக்கும். இந்த மாதிரி இருக்கிற நம்பர் எல்லாம் கடைசியில 120 இருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, த சம் ஆஃப் ஆல் இட்ஸ் டிவைசஸ், அனைத்து வகுத்திகளின் கூடுதல். அதுக்கு என்ன ஃபார்முலானா இதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த அனைத்து வகுத்திகளின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? திரும்ப உங்களுக்கு கரெக்டா எழுதுறேன். ஏ பவர் பின்னு இருக்குல்ல, அப்ப ஏ பவர் p+1 -1. அடுத்து b பவர் q+1 -1. இந்த மாதிரி எழுதுறோம். டிவைடட் பை a-1 into b-1. அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் த டிவைசஸ் ஆஃப் n denoted by the letter s இருந்ததுன்னா what is the value of s? அந்த மொத்த வகுத்திகளின் அல்லது மொத்த காரணிகளின் கூடுதல். மொத்த வகுத்திகள் அல்லது மொத்த காரணிகள் இவற்றின் கூடுதல். சார், ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இதுல வந்து இரட்டைப்படை வகுத்திகள் தனியா கண்டுபிடிக்கணும், ஒற்றைப்படை வகுத்திகள் தனியா கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஏன்னா நம்மளோட டெஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு, 7200 இரட்டைப்படை வகுத்திகள் எத்தனைன்ற மாதிரி. சொல்றேன். நேத்து நீங்க கேட்கறேன்னு சொன்ன கேள்வி தானா? எஸ் சார், அது எனக்கு தெரியல. அதுதான் சார். ஓகே சார். இப்போ இதே 120 எடுத்துக்கங்களேன். 120க்கு வகுத்திகள் எது? 1, 2, 3, 4, 5, 6ன்னு இது மாதிரி மொத்தம் 16 வகுத்திகள் இருக்கும். இந்த 16 வகுத்திகள்ல ஒற்றைப்படை வகுத்திகள் எத்தனைன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். எதெல்லாம்? இப்போ 1, 3, 5 இந்த மாதிரி கேட்கறாங்க. இதெல்லாம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரைம் ரெப்ரசன்டேஷன் எழுதும்போது 2 மட்டும் விட்டுருங்க. 2 விட்டுட்டு மத்த நம்பரை எடுத்துக்கங்க. கண்டிப்பா இது எல்லாமே 2 தவிர மத்த எல்லாமே ஆடாதான் இருக்கும். நமக்கு தெரியும் இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் வந்து 2 தவிர மத்த எல்லாமே பகா எண்கள் வந்து எல்லாமே ஒற்றைப்படை. அப்ப இந்த மேல இருக்கிற ஒற்றைப்படையோட பகா எண்ல இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அப்போ 3க்கு மேல பவர் என்ன இருக்கு? 1. 1னா 1 கூட்டிக்கணும் 2. அப்போ இங்க 5க்கு மேல 1. 1னா 1 கூட்டிக்கணும் 2. அப்ப 2 into 2 என்னது? 4. அப்போ இந்த 120ஐ வகுக்கும் காரணிகளில் அல்லது வகுக்கும் வகுத்திகளில் மொத்தம் எத்தனை வகுத்திகள் வந்து ஒற்றைப்படை? 4 மட்டும். 4 தான். சிலதுமே கேக்குறாங்க இரட்டைப்படை எத்தனைன்னு கேக்குறாங்க. ஆன்சர் என்ன? 12. மொத்தம் வந்து 16ல, மொத்தம் 16ல ஒற்றைப்படை வந்து 4 அப்படின்னா அப்ப இரட்டை மீதி உள்ளதெல்லாம் என்னவா இருக்கும்? இரட்டைப்படையா இருக்கும். அப்ப இரட்டைப்படை வந்து 12.
புரியுதா? எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். தேங்க்யூ சார். சப்போஸ் டைரக்டாவே இரட்டைப்படை கண்டுபிடிக்கணும் சார், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க பாருங்க, இதை பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். நான் ஒற்றைப்படை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நான் மொத்தத்துல இருந்து கழிக்க வேணாம், நேரடியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இரட்டைப்படை கண்டுபிடிக்கணும்னா 2க்கு மேல என்ன பவர் இருக்கு? 3. இந்த 3ய மட்டும் +1 கூட்டாதீங்க, 4 போடக்கூடாது. 3க்கு மட்டும், இந்த 2க்கு மட்டும் 3ய தான் போடணும். மத்த 3, 5 அதுக்கெல்லாம் ஒன்னொன்னு கூட்டிக்கங்க. அப்போ 3 × 2 × 2 what is answer? சார் 12. Okay, சரியா? சார். இப்ப எனக்கு நீங்க கரெக்டா கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிங்க பார்க்கலாம். 180 வகுக்கக்கூடிய இரட்டைப்படை வகுத்திகள் எத்தனை? ஒற்றைப்படை வகுத்திகள் எத்தனை? Find the number of odd divisors and even divisors for 180. கண்டுபிடிங்க. ஈவன் வந்து 12 சார், ஆட் வந்து 6 சார். ஆட் 6. இரட்டைப்படை வகுத்திகள் எத்தனை, ஒற்றைப்படை வகுத்திகள் எத்தனைன்னு சொல்லணும். Find the number of even divisors, number of odd divisors. So நம்ம பாக்குறத வச்சு பாத்தீங்கன்னா டீடைல்டா பாக்குறோம். இதை வச்சு you can write any competitive examinations. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸும் எழுதலாம், ஹையர் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம், இன்க்ளூடிங் கேட் எக்ஸாம் கூட எழுதலாம். இதை வச்சு சிசாட் எழுதலாம். ஈவன் 12, ஆட் 6. சரி, இந்த 180 பிரைம் ரெப்ரசன்டேஷன்ல சொல்லுங்க. அது நீங்க உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க எப்படி எழுதலாம்? 120 180 எப்படி பிரைம் ரெப்ரசன்டேஷன்ஸ் எழுதுறது? 2 பவர் எவ்வளவு? 2 power 2 2 power 2 3 power 1 3 power 1 3 power 2. 3 ஸ்கொயரா? யாரோ 3 ஸ்கொயர் சொல்றீங்க, கரெக்டா பாருங்க. 3 ஸ்கொயர் தான் வரும்னு நினைக்கிறேன். 3 பவர் 1 வராது. 3 square தான் சார். 3 power 2 5 into 5 power 1. 2 பவர் எத்தனை? Square. 2 square. 5 power 1. 3 பவர் 2 இன்டு என்னது? 5 sir. 5 power 5 1. பவர் 1. This is the ஒரே ரெப்ரசன்டேஷன்ஸ். சோ 180 இப்படி வகுக்கலாம். இப்ப டானா வகுத்தல் போடலாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 180 அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 × 10. இது மனசுக்குள்ளே போட்டுக்கலாம். 10 அப்படின்னா ஒரு 2 ஒரு 5 வரும். 18 அப்படின்னா 9 2 18. 9னா அப்ப இன்னொரு 2 வரும். அப்போ 3 9னா 2. ஸோ அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து யூ கேன் டூ ஃபாஸ்டர் ஆர் பெட்டர். நீங்க வந்து டானா வகுத்தல் போடுங்க, அதான் நல்லது. ஓகே, அப்போ இப்ப எனக்கு ஈவன் டிவைசர்ஸ் வேணும்னு வச்சுக்கீங்களா, இரட்டைப்படை வகுத்திகள் வேணும்னா மேல இருக்க இந்த ரெண்டை மட்டும் எடுத்துங்க, மற்றது எல்லாத்தையும் கூட்டிக்குவேன். 3 × 2. அப்போ இரட்டைப்படை வகுத்திகள் எவ்வளவுனா 12. ஆட் டிவைசர்ஸ் ஒற்றைப்படை வகுத்திகள், ஆட் டிவைசஸ் எத்தனை அப்படின்னா 2 எடுத்துக்க மாட்டேன், மத்த இதை மட்டும் தான் எடுத்துக்குவேன். இதுல மேல 3, இந்த 1 போனீங்கன்னா 2. ஸோ 6. மொத்த வகுத்திகள் எவ்வளவு? 18 சார். மொத்த தகு வகுத்திகள் எவ்வளவு? 17 சார். டோட்டல் டிவைசஸ் 18. டோட்டல் ப்ராப்பர் டிவைசர்ஸ்னா எவ்வளவு? 17. ஒண்ணை மட்டும் கழிச்சிடணும். எது 180 இருக்கும் அதை மட்டும் கழிச்சிடும். ஓகே, ரைட். ஸோ இது வந்து சம் ஆஃப் த டிவைசஸ் கேட்டாங்கன்னா அதுக்குரிய ஃபார்முலா. இப்போ அது ஓரளவு சின்ன நம்பர்ஸ்க்கு தான் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன். டேக் திஸ் ப்ராப்ளம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த டிவைசஸ் ஃபார் த நம்பர் 40. 40 வகுக்கும் எண்களின் கூடுதல் காண்க. 40 வகுக்கும் வகுத்திகளின் கூடுதல் காண்க. 40 வகுக்கும் வகுத்திகளின் கூடுதல் காண்க. சார் 11 சார். எவ்வளவுமா? 11 எப்படிமா வரும்? 40 கூட்டினாலே 40 ஒரு டிவைசரே 40ன்னு வரும். எல்லா டிவைசஸையும் கூட்டணும். ஃபார்முலா கொடுத்துட்டேன், அந்த ஃபார்முலா பிரகாரம் போடுங்க. 53. இந்த பிரைம் ரெப்ரசன்டேஷன்ஸ் எழுதுங்க. இந்த நம்பர் எப்படி எழுதுறது சார்? 110. 8 5 40. 8 5 40னா என்னது? 2 power 3 × 5 power 1. நீங்க பேசும்போது சவுண்ட் பேக்ரவுண்ட்ல வரக்கூடாது. ஏன் சில பேர் பேசும்போது சவுண்ட் பேக்ரவுண்ட்ல வருது? சோ இதுதான் 40 எழுதக்கூடிய மெத்தட். 40ஓட பிரைம் ரெப்ரசன்டேஷன் இதுதான். இப்போ நான் டோட்டல் டிவைசஸ் எல்லாம் கேட்கல. இப்ப இதுக்கு நான் டோட்டல் டிவைசஸ் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். டோட்டல் டிவைசஸ் கேட்டாங்கன்னா 8, ஆட் டிவைசஸ் கேட்டாங்கன்னா 2, ஈவன் டிவைசஸ் கேட்டாங்கன்னா 6. சரியா? எல்லாமே சொல்லிடலாம் அதுல இருந்து. நான் அதை கேட்கல. நான் கேட்டது என்னது அப்படின்னா சம் ஆஃப் த டிவைசஸ். அந்த டிவைசஸ் எல்லாத்தையும் கூட்டணும். அது என்ன அப்படின்னா a power p + 1 - 1 by a - 1 வரும். சரிங்களா? அப்போ 2 power
3 plus 1. 2 power 3 plus 1 என்னது? 2 power 4 minus 1. 5 power 2 minus 1. By என்னது? 2 minus 1. By என்னது? 5 minus 1. இதை கண்டுபிடிங்க. இதான் ஆன்சர். 90 சார். 90 இப்ப சொல்லுங்க. 2 power 4 minus 1 எவ்வளவு? 15. 5 power 2 minus 1 எவ்வளவு? 24. கீழே எவ்வளவு? 1 4 1 into 4. அடிச்சீங்கன்னா 6. அப்ப 15 எவ்வளவு? 90. அவ்வளவுதாங்க. இதாங்க ஆன்சர். ஸோ இதுதான் சம் ஆஃப் த டிவைசஸ். ஓகே, இன்னும் ஒரு ப்ராப்ளம். இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் கரெக்டா கண்டுபிடிங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த டிவைசஸ் ஆஃப் 100. 100ஐ வகுக்கும் வகுத்திகளின் கூடுதல் என்ன? 100ஐ வகுக்கும் வகுத்திகளின் கூடுதல் என்ன? ஃபைண்ட் த சம் ஆஃப் த டோட்டல் டிவைசஸ் ஆஃப் 100. 17. 72 சார். ஏமா எப்படிமா வரும்? 100ங்கிற ஒரு நம்பரே 100 காமன் சென்ஸ் இருந்தாலே போதும். 100க்கு மேல ஆன்சர் வருமா? ஒரு டிவைசரே 100. புரியுதா நான் சொல்றது? 100 வகுக்கக்கூடிய ஒரு நம்பரே 100. அதை கூட்டினாலே 100 வந்துருது. அப்ப ஆன்சர் வந்து 100 விட அதிகமா தானே இருக்கணும். இன்னொரு நம்பர் 50, அப்ப 150 வரும். இன்னொரு நம்பர் 25, அப்ப 175 வரும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப தப்பா ஆன்சர் பண்றவங்க புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஏன் வந்து நீங்க சொல்ற நம்பர் வந்து சின்ன நம்பர் வந்து ஆன்சர் இல்லைன்னு நான் சொல்றேன். புரியுதா? அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஒரு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி அது எதனால தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறாரு. ப்ராபபிலிட்டி ஒருத்தர் சொல்றாரு. ஒரு ப்ராபபிலிட்டியை கணக்கு போடுறீங்க. ஒரு ப்ராபபிலிட்டி கணக்கு போட்ட உடனே அது வந்து 1.2ன்னு வருது. அது 4/3ன்னு வருது. உடனே என்ன சொல்லலாம்? ஒருத்தர் வந்து 4/3ன்னு சொல்றாரு ப்ராபபிலிட்டியோட ஆன்சர். என்ன சொல்லலாம்? சொல்லுங்க, யாராவது பார்க்கலாம். ராங் சார். ஏன்னா ப்ராபபிலிட்டி பிட்வீன் 0 to 1. ஒருத்தர் 1.2ன்னு சொல்றாரு அல்லது 4/3ன்னு சொன்னா உடனே என்ன சொல்லணும்? அப்ப இது வந்து ஆன்சரா இருக்க முடியவே முடியாது. ஏன்னா ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு வந்து 0க்கும் 1க்கும் நடுவுல தான் எப்போதும் இருக்கும். அது மாதிரி எல்லா டிவைசஸையும் கூட்டுங்கன்னு சொல்றேன். 100க்கு ஒரு டிவைசர் 100, இன்னொரு டிவைசர் 50, இன்னொன்னு 25. இதை கூட்டினாலே 175 வந்து ரைட். ஸோ 100 எப்படி எழுதலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து உடனே எழுதணும். 100ங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 power 2 into 5 power 2. இது எப்படி ஈஸியா எழுதுறது? 100 வந்து 10 ஸ்கொயர்னு எழுதலாம். 10 எப்படி எழுதலாம்? 2 into 5 power 2ன்னு எழுதலாம். AB power mங்கிறது A power n into B power n. So therefore 2 square into 5 square. So this is 2 squared into 5 squared. அப்போ what is the sum? அப்போ டோட்டல் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல்னா 2 power 3 minus 1, 2 power 5 power 3 minus 1 by 5 minus 1 by 2 minus 1. 2 power 3 minus 1 8 minus 1 வந்து 7 வரும். இது 5 power 3னா 125. 125 minus 1 எவ்வளவு? 124 divided by 4 அடிக்கலாம். அடிச்சீங்கன்னா 3 1. அப்போ ஆன்சர் வந்து 31 பெருக்கணும். 31 பெருக்கினீங்கன்னா ஆன்சர் இஸ் 217. வெரி குட். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தப்பா வந்தவங்களுக்கு ஏன் தப்பா வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. புரியுதா? புரியுது சார். ஓகே, அப்படி இருங்க கொஞ்சம். ஒரு இது ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஷேர் பண்ணியிருக்கிறத கிளிக் பண்ண முடியுதா பாருங்க. ஒரு லிங்க் கிளிக் பண்ணியிருக்கேன். ஒரு லிங்க் போட்டிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது இதுல உங்க சேட் பாக்ஸ்ல பாருங்க. கிளிக் ஆகுதா? எஸ் சார், கிளிக் பண்ண முடியுது சார். ஓபன் ஆகுதுங்க சார். ஆகுதா? ஆகல சார். மற்றவங்களுக்கு ஆகுது, உங்களுக்கு ஏன் ஆகல? சரி வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வேற ஃபார்மேட் கொடுக்குறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு QR கோடு தெரியுது பாருங்க. இதை அவங்க மொபைல்ல ஸ்கேன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் கொண்டு போயிடும். QR கோடு ஸ்கிரீன்ல தெரியுதா? வராதவங்களுக்கு அது எப்படி மொபைல்ல தெரியுது சார். தெரியுது சார். தெரியுது சார். ஓகே சார். மொபைல்ல எப்படி ஸ்கேன் பண்றதுன்னா கூகுள்ல போங்க. கூகுள்ல போய் ஸ்கேன் பண்றது தெரியுமா? QR கோட் ஸ்கேன் பண்றது தெரியும் சார். தெரியும் சார். தெரியும் சார். அது பண்ணுங்க. போதும் பாருங்க. டேக் த டெஸ்ட். அதுக்கப்புறம் நான் டெஸ்ட்டை டிஸ்கஸ் பண்றேன். சீக்கிரம் டெஸ்ட்டை முடிங்க. அதை இதை பின்னாடி நீங்க ரெக்கார்டிங்ல பாக்குறவங்க, இது லைவ் கிளாஸ், ரெக்கார்டிங்ல யாராவது பாக்குறவங்க, ரெக்கார்டிங்ல பாப்பீங்கல்ல யூடியூப்லயோ இல்ல ரெக்கார்டிங்ல நம்ம ஆப் மூலமா பாக்குறவங்களும் நீங்க இந்த ஸ்கேன் பண்ணீங்கன்னா டெஸ்ட்டுக்கு போயிடும். நீங்க டெஸ்ட் எழுதலாம். ஜாஸ்மின் முடிச்சிட்டீங்களா? சீக்கிரம் முடிங்க. ஒரு 4 பேர் தான் முடிச்சிருக்கீங்க. ஜாஸ்மின், பரமேஸ்வரி, திருமலை, ராம் பிரசாத். மொத்தம் 12 கேள்வியை கேட்டிருந்தேன். திருமலை ஸ்கோர்டு 12 out of 12. ஜாஸ்மின், ரேணுகா 9. ஸோ இதுதான் இந்த டெஸ்ட்.
நம்பர்ஸ்ல 2, டெஸ்ட் நம்பர் 2. சீக்கிரம் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிருங்க. சப்மிட் பண்ணிருக்கேன். பாபு, தமிழ்ச்செல்வி, வீரன், சங்கீதா, லலிதா, புவனேஸ்வரி எல்லாரும் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதலாம் பயப்படாதீங்க. கம்மியா ஸ்கோர் வருதுன்னு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கம்மியா ஸ்கோர் வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்க போறீங்க. பயிற்சி பண்ணும்போது தான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்றீங்கன்றது தெரியும். அதே மிஸ்டேக்ஸை நீங்க திரும்ப எக்ஸாம்ஸ்ல பண்ண மாட்டீங்க. அதனால எவ்ரிஒன் டேக் திஸ் டெஸ்ட். அந்த முன்னாடி நம்ம 3 வகுப்புகளையும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு 12க்கு 12 எடுக்கலாம். எடுத்திருக்காங்களா இங்க. பட் நார்மலா நீங்க அந்த வகுப்பெல்லாம் பார்க்காம அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பாதி அவ்வளவுதான் எடுக்க முடியும். அது நெகட்டிவ் மார்க் இல்லைங்கிறதுனால கான்செப்ட் கிளியரா தெரியணும் எல்லாத்துக்கும். ஓகே ரைட். இதுல எந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு கேளுங்க. மற்ற எல்லா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? எல்லாத்துக்குமே எந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு தேவை? இதெல்லாம் ஈஸி. இதுக்கு எல்லாமே டீட்டெயில்டா எக்ஸ்பிளனேஷன்ஸோட இருக்கும் உங்களுக்கு. நான் சும்மா ரேண்டமா ஆன்சர் பண்றேன். எனக்கு அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ யூ கேன் வியூ யுவர் ஸ்கோர். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சும்மா ரேண்டம். ஸோ ஒவ்வொன்றுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸோட இருக்கும். நான் ரேண்டமாக பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் வேல்யூ. அதுலேயே எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இடமதிப்பு, முகமதிப்பு. முகமதிப்புனா அந்த நம்பருங்க. 5னா 5, 7னா 7, 6னா 6. இடமதிப்புனா எங்க இருக்கும். இப்போ 7 வந்து இங்க எங்க இருக்கு? இந்த நம்பர்ல 3,27,600. அப்ப 7ங்கிறது 7,000. ஸோ அதுக்கும் 7,000க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசம் 6,900 இருக்கு. வந்துட்டார். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. 2 கியூப் அப்படிங்கிற நம்பர்ல இருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெறும் 2 மட்டும் எடுப்பீங்க. ஸோ 2 கியூப் எடுப்போம். 2 கியூப் அப்படின்னா 8 வெளியே எடுப்போம். 8 வெளியே எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் 1 கியூப், 2 கியூப், 10 கியூப் அதோட வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 8 into 3025 எல்லாமே கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின்ஸ் இன் 30 seconds, under 30 seconds. 100ல இருந்து 500க்குள்ள இடையே சராசரியாக எத்தனை 7 மடங்குகள் உள்ளன? அப்போ 100க்கு அப்புறம் வரக்கூடிய 7ல வகுக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும். 105 வந்து 7ஆல் வகுப்படும். அந்த மாதிரி பாருங்க. ரேணுராம் என்ன கேட்குறான், 10வது கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ரைட். மற்ற எல்லாமே டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. அதுல புரியலன்னா எனக்கு எதுன்னு சொல்லுங்க. உங்க 10வது கொஸ்டின்ஸ் கேட்டதுனால நான் 10வது கொஸ்டின்ஸ் என்ன. ரைட். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முதல்ல இந்த அடைவு பண்புங்கிறது என்னன்னு தெரியணும். சரிங்களா? முழுக்களை பொறுத்த வரைக்கும் முழுக்கள்னா இந்த கொஸ்டின்ஸ் நான் பண்றேன். முழுக்கள் அப்படின்னா என்னது? முழுக்கள்னா இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்ங்கிறது என்னது அப்படின்னா 0, 1, 2, 3, இந்த பக்கம் -1, -2, -3. அடைவு பண்ணணும்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்னதுன்னா அப்படின்னா இதுல இருந்து 2 நம்பரை எடுக்கிறேன். ஒன்னு எக்ஸ்ன்னு ஒன்னு எடுக்கிறேன், இன்னொன்னு ஒய்ன்னு ஒன்னு எடுக்கிறேன். எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினீங்கன்னா கண்டிப்பா இந்த செட்டுக்குள்ளே இருக்கும். இந்த செட்டு வந்து இசட் இன்டீஜர்ஸ். ஏதாவது 2 நம்பரை எடுத்து கூட்டினீங்கன்னா உள்ள இருக்கும். அப்போ அடைவு பண்பு இருக்குன்னு இருக்கும். ஏதாவது 2 நம்பரை எடுத்து கழிச்சேன்னா கண்டிப்பா இசட்டுக்குள்ளதான் இருக்கும். கரெக்டா? எந்த 2 நம்பரை எடுத்தவனாலும் கழிங்க. ரேணுராம், எந்த 2 நம்பரை வேணாலும் எடுத்து கழிச்சிங்கன்னா அது இந்த செட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அது ஒரு இன்டீஜர்ஸா இருக்கும். அதாவது the difference between any integer is also integer, or if I subtract one integer from another integer, it is also an integer. அடுத்து பெருக்கிறேன் பாருங்க. எக்ஸையும் இன்னொரு நம்பரையும் பெருக்குனா அதுவும் கண்டிப்பா இன்டீஜர். எந்த நம்பர் வேணாலும் பெருக்குங்க. 2ஐயும் 1ஐயும் பெருக்குங்க, -2 இங்கதான் இருக்கு. 3ஐயும் -2ஐயும் பெருக்குங்க, -6 இங்கதான் இருக்கு. இல்ல -3ஐயும் -2ஐயும் பெருக்குங்க, +6 இங்க வந்துடும். அப்போ அடுத்து டிவிஷன்ல வராது. ஏன் அப்படின்னா 4ன்னு ஒரு நம்பர், 4 வந்து 3ஆல வகுத்தீங்கன்னா 4/3ன்னு வரும். 4/3 இஸ் அ ரேஷனல் நம்பர். இட் இஸ் நாட் அ இன்டீஜர். புரியுதுங்களா ரேணுராம்? அதனால டிவிஷன் மட்டும் அடைவு பண்பு கிடையாது. ஸோ அதுதான் அந்த புரிஞ்சுட்டீங்களா? ஓகே ரைட். வேற ஏதாவது கொஸ்டின்? எந்த கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? நாளைக்கு ஒரு முக்கியமான வகுப்பு பார்க்க போறோம். அது என்னன்னா யூனிட் டிஜிட்ஸ். இந்த ஒற்றை இலக்கங்கள் அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்ஸும் இந்த ஒற்றைப்படை இலக்கங்கள் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ அதை பார்ப்போம். அதை பார்த்துட்டு அதுல வந்து பேசிக்கா வந்து இது பண்ணி நீங்க ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதணும். ஸோ நாளைக்கு என்ன பார்க்குறோமோ அதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணுமா? எல்லாத்துக்கும் அதில் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும்
சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் தமிழ்ல இங்கிலீஷும். நீங்க நார்மலா எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் தப்பு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு நீங்க வந்து இந்த 12 கொஸ்டின்ஸை உடனே எழுதிட்டு போயிருவீங்க. ஆனா அந்த 12 கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு, எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் எழுதி கொடுத்து அதை டைப் பண்ணி அதில் கரெக்ஷன் பார்த்து, பீஸ் பார்த்து, எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கணும். அதனால டெஸ்ட்டை வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் தான் முக்கியம். ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துட்டு இருக்கோம். எய்ம் இஸ் டு ஸ்கோர் எவ்ரி கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின்ஸ் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. மேத்ஸே பேசிக்கே தெரியாதவங்களும் நிறைய ஸ்கோர் பண்ணணும். அதான் மெயின் எய்ம். ஸோ 12க்கு 12 பண்ணிருக்கீங்க, 10 வாங்கியிருக்கீங்க. தமிழ் செல்வி 10, நிறைய பேர் 9 எடுத்திருக்கீங்க. செந்தில்குமார் 12 எடுத்திருக்கிறாரு. மற்றவங்க எல்லாரோட ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதனால அது என்னென்ன மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்றது? டெஸ்ட் எழுதி அவாய்ட் பண்ண முடியும். சரிங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதணும். இந்த கொஸ்டின்ஸ்லேயே நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருக்கீங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக் தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா பண்றது. தெரிஞ்ச கொஸ்டினை அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. நிறைய எழுதுதான் அது அவாய்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்ச கொஸ்டின்ஸை தப்பா பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நாளைக்கு இதே டைம் சேம் லிங்க் 8 o'clock மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப இது வரைக்கும் நடந்த கிளாஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிருங்க. சரிங்களா? ஐ வில் ஷேர் த PDF ஆல்சோ. இது வரைக்கும் நடந்ததோட PDFம் தமிழ் இங்கிலீஷ் மீடியம். நாளைக்கு அந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா டெஸ்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கும். அதை நான் எழுதிக்கங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ சார்.